ஹாய் தரம் 6 மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி கோணங்கள் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கோணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை எக்ஸாமுக்கு வரும் உங்களுக்கு. ஆகவே ஃபஸ்ட்டுக்கு கோணங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தெரியும் நேர்கோட்டு துண்டங்கள் தெரியும்னா அப்போ 2 வகையான கோடுகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நேர்கோடுகள், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளைவாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை வளைகோடுன்னு சொல்லுவோம். இது ஒரு நேர்கோடு. கிட்டத்தட்ட உங்களோட அடிமட்டம் பாருங்கள், அது இருக்கும் நேர்கோடு. இது வளைகோடு, இது வளைகோடு. அப்போ பார்த்தீங்கன்னா கோணம்னா எப்படின்னா 2 நேர்கோடுகள் ஒரு இடத்துல சந்திச்சிருந்தால் அங்கே கோணங்கள் இருக்கும். 2 நேர்கோடுகள் ஒரு இடத்துல சந்திச்சிருக்கணும். ஆகவே நாங்கள் அந்த நேர்கோடுகள் இப்போ இது பாருங்கள், இது ஏ, இது பி, இது சின்னு கொடுப்போம். 3 புள்ளிகள். ஆகவே ஏபி நேர்கோடு, பிசி நேர்கோடு எல்லாம் சந்திச்சிருக்கு. ஓகே, இப்போ எங்களுக்கு பெரும்பாலும் பெரிய இங்கே எழுத்துக்கள் தேவையில்லை, சரியா? ஏபிசி இது எழுத்துக்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஆகவே இது நாங்கள் பெரிய கிளாஸில் போகும்போது படிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். அப்போ நாங்கள் இந்த நேர்கோட்டு துண்டங்களை சொல்லுவோம் புயங்கள் அப்படின்னு. இது புயம் 1, அப்போ இது பார்த்தீங்கன்னா 2வது புயம். இது ரெண்டும் சந்திக்கிற இடத்த நாங்கள் சொல்லுவோம் உச்சி அப்படின்னு சொல்லிட்டு, உச்சி. ஓகே, அப்போ இது ஒரு கோணம். ரைட் போட்டேன், இது ஒரு கோணம். இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு கோணமா இல்லையா? பாருங்கள், 2 நேர்கோட்டு துண்டங்கள் இருக்குது, ஒரு இடத்துல சந்திச்சிருக்கு, இதுவும் ஒரு கோணம். சரி, இப்போது இது ஒரு கோணமா? பாருங்கள், இப்படி ஒரு நேர்கோட்டு துண்டம், இப்படி ஒரு நேர்கோடு சந்திச்சிருக்கா? இல்லை, இது நேர்கோட்டு துண்டங்கள் சந்திக்காதனால கோணம் இல்லை, இது கோணம் கிடையாது. ஆகவே அடுத்ததாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், 2 சந்திச்சிருக்குதா? இல்லை, இதுவும் கோணம் இல்லை. ஆகவே இப்போ கோணம் உங்களுக்கு விளங்கிட்டு, கிளியராக விளங்கிட்டுன்னு நினைக்கிறேன். ஆகவே இப்போ என்ன சில உதாரணங்கள் சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு கோணமா? பாருங்கள், இது நேர்கோணம், இது பார்த்திங்கன்னா வளைகோடு, 2 சந்திச்சிருக்கு, ஆனால் கோணம் இல்லை. ஏன்? 2மே நேர்கோட்டு துண்டங்களால் ஆக்கப்படணும். விளங்கிடுச்சா? ஆகவே நேர்கோட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்டால் தான் கோணம் வரும். இப்போது கோணத்துக்கு நாங்கள் சில வகைகள், அதாவது பேர்கள் போடுவோம். கோணத்தின் அளவுக்கு ஏற்ப நாங்கள் பேர்கள் போடுவோம். ஓகேவா? நாங்கள் அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு வாட்ச் எடுத்துக்கொள்வோம். ஓகே, அதாவது கடிகாரம் எடுத்துக்கொள்வோம். கடிகாரத்தில் இந்த மாதிரி 3 மணி, அல்லாட்டி இந்த மாதிரி 9 மணி. ஓகே, இதெல்லாம் இந்த ஷேப்பில் வரும்போது இதை நாங்கள் சொல்லுவோம் செங்கோணம்னு சொல்லுவோம். இந்த ஷேப்பில் வரும்போது நாங்கள் சொல்லுவோம் செங்கோணம். இது செங்கோணம். ஓகே, செங்கோணம். செங்கோணத்தை நாங்கள் இப்படி தான் குறிப்போம், இந்த மாதிரி தான் குறிக்கணும். கிளியரா? அப்போ இதுவும் ஒரு செங்கோணம், இதுவும் ஒரு செங்கோணம். அப்போது இது இப்படி வந்துச்சுன்னு சொன்னாலும் ஒரு செங்கோணமாக வரும். இது செங்கோணம். இது எல்லாமே செங்கோணங்கள், எல்லாமே செங்கோணங்களாக வருது. இப்போது அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால், அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோமா என்று சொன்னால் இதில் ஆக இது செங்கோணம். கிளியரா? ஓகே, இப்போ பார்ப்போம். அதே இந்த மாதிரி ஒரு வரும்போது, இந்த மாதிரி ஒரு டைம் ஒரு ஒரு நேர்கோடை ஃபுல்லாக நேர்கோடாக வரும்போது அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் நேர்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நாங்கள் நேர்கோணம்னு சொல்லுவோம், நேர்கோணம். ஓகே, நேர்கோணம். முதலாவது நாங்கள் பார்த்தது செங்கோணம். அப்போ நாங்கள் அடுத்ததாக பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்கோணம். ஓகே, நேர்கோணம்னா எத்தனை பாகையாக இருக்கும்னு சொன்னால் 180 பாகை. அது உங்களுக்கு தேவையில்லை, பாகைகள் தேவையில்லை, சரிதானே? அப்போது இதில் 2 சேர்ந்தால் இது வருது செங்கோணம். 2 சேர்ந்தால் இது வருது. இப்போ அடுத்ததாக செங்கோணத்தை விட குறைவானது இது பாருங்கள், இதானே செங்கோணம். இதுதான் செங்கோணம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருக்கும், இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இதை விட குறைவாக வர்றது எல்லாமே கூர்ங்கோணங்கள்னு சொல்லுவோம். அப்போ இதை விட குறைவாக வர்றது எல்லாமே, இதோட குறைவாக வர்றது எல்லாமே என்னன்னு சொன்னால் கூர்ங்கோணம். ஓகே, அது பேர் கூர்ங்கோணம். நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் கிளியராக. ஓகே, அது செங்கோணம். இந்த மாதிரி வந்தால் இது நேர்கோடுன்னு வச்சுக்கோங்க, நேர்கோடு. ஆக நேர்கோணம். செங்கோணம் இதானே செங்கோணம். செங்கோணத்தை புள்ளிக்கோட்டில் போட்டுற பாருங்கள். இதை விட குறைவாக வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே, இதை நாங்கள் சொல்லுவோம் கூர்ங்கோணம்.
கூர்ங்கோணம். கூர்ங்கோணம்னா 90 பாகை விட, அதாவது செங்கோணத்தை விட குறைவாக வந்தால் அது வந்து கூர்ங்கோணம். கிளியரா? இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ இது என்ன கோணம்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் பார்க்கணும், இதுக்கு 90 பாய் வந்தால் எப்படி வந்திருக்கும்? கண்ணால் பார்க்கலாம் தானே. இதுதான் 90 பாய் வந்திருக்கும். 90 பாய் வந்தால் இவ்வளோ. அப்போ இது அதை விட குறைவு. ஆகவே இது என்னென்னா கூர்ங்கோணம். ஆகவே இது கூர்ங்கோணம். கிளியரா? ஓகே. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விரிகோணத்தை பார்ப்போம். இப்போ 90 பாய் நம்மளுக்கு தெரியும். இதுதான் செங்கோணம். பிள்ளைகள் இதுதான் செங்கோணம். வேணா இது இப்படியே நீட்டினேன்னு சொல்லி சொன்னால் இது ஃபுல்லாக நேர்கோணம். இது ஃபுல்லாக நேர்கோணம். ஆகவே 90 பாகை விட பெருசாக இருக்கணும், ஆனால் நேர்கோணத்தை விட சின்னதாக இருக்கணும். அப்போ அதை நாங்கள் சொல்லுவோம் விரிகோணம்னு சொல்லி. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இங்கே நல்லா இப்போ இதில் நாங்கள் செங்கோணம் அதாவது குறிக்கிறேன் பாருங்கள். இதுதான் செங்கோணம். புள்ளிக்கோட்டில் பிடிச்சிட்டு செங்கோணத்தை ஒரு சைடு. இதில் நேர்கோணம் எப்படி வரும்? இந்த இப்படி வரும் நேர்கோணம். நேர்கோணம் ஃபுல்லாக இப்படி வரும். நான் டபுள் லைனில் காட்டுக்க நேர்கோணம். பாருங்கள், அது ரெண்டுக்கும் இடையில தான் கோணம் தரப்படுது. இதை நாங்கள் சொல்லுவோம் விரிகோணம். அதை நாங்கள் சொல்லுவோம் விரிகோணம். அப்போ நேர்கோணத்தை விட பெருசாக இருந்தா, அப்போ நேர்கோணம் இந்த நேர்கோணத்தை விட நான் பெருசாக்குறேன். நேர்கோணத்தை இன்னும் பெருசாக்குறேன் பாருங்கள். நேர்கோணத்தை பெருசாக்கிட்டேன். அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் பின்வளை கோணம். இதை நாங்கள் சொல்லுவோம் பின்வளை கோணம். ஆகவே ஒன்றாவது செங்கோணம் படித்தோம். செங்கோணம் 2 சேர்ந்தால் நேர்கோணம் வருது. ஆகவே செங்கோணத்தோட குறைவாக இருந்தால் கூர்ங்கோணம். ஓகே, செங்கோணத்தை விட பெருசாகவும் நேர்கோணத்தை விட சிறுசாகவும் இருந்தால் விரிகோணம். ஆகவே நேர்கோணத்தை விட பெருசாக இருந்தால் அது பின்வளை கோணம். இப்போ பார்ப்போம் நாங்கள் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லித்தரேன். ஓகே, ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ தான் சிலபஸில் இருக்குது. இப்போது நாங்கள் பார்ப்போம். ஒரு இது தாராங்க எங்களுக்கு. இப்போ இதில் கோணங்கள் இது ஏ, இது பி. இதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதானே உங்களுக்கு தெரியாது. இப்போ புதிய விஷயமா இருக்குது. அப்போ முதலாவது பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஏக்கு 90 பாய் இருந்தால் எப்படி இருக்கும்? இது நேர்கோடாக இருக்குது. ஆகவே இதுக்கு நேராக எப்படி இருக்கணும்? வேணா செங்குத்தாக 90 பாய் தான் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ இது தான் செங்கோணமாக இருக்கும். அப்போ ஏ பார்த்தீங்கன்னா செங்கோணத்தை விட சின்னது. ஆகவே ஏ வந்து பார்த்தீங்கன்னா கூர்ங்கோணம். ஏ பார்த்தீங்கன்னா கூர்ங்கோணம். பியை பார்ப்போம். பியை பாருங்கள், இது ஃபுல்லாக வந்துருச்சுன்னா இப்படி நேர்கோணத்தை விட இது சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா பி இந்த கோணம் இவ்வளோ தானே. செங்கோணம் பாருங்கள், செங்கோணம் இப்படி வந்திருக்கணும்னா இந்த செங்கோணம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இங்கே. அப்போ இது செங்கோணத்தை விட பெருசாக இருக்குது, நேர்கோணத்தை விட சின்னதாக இருக்குது. ஆகவே இது விரிகோணம். கிளியரா? ஓகே, இப்போ பார்ப்போம் இந்த இடத்துல. அப்போ இது இப்படி கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் இது என்ன கோணம்னா செங்கோணம். அப்படி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அது செங்கோணம், பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ அடுத்ததாக இப்படி கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. அப்போ இது ரெண்டுமே என்னதாக இருக்கும்? இப்படி கொடுத்துட்டா ரெண்டுமே செங்கோணம். இரண்டுமே செங்கோணமாக இருக்கும். இந்த இடத்த பார்ப்போம். இதுக்கு செங்கோணம் வந்தால் எப்படி இருக்கணும்? இப்படி வந்து செங்கோணம் இந்த மாதிரி வந்திருக்கணும். ஆக இது செங்கோணத்தோட குறைவு. ஆகவே உள்ளால வாரது கூர்ங்கோணம். பிள்ளைகள் கிளியராக பார்த்துக்கோங்க. உள்ளால வாரது கூர்ங்கோணம். இந்த வெளியால் வாரது என்னது? பின்வளை கோணம். ஏன்னா அது 180 விட பெருசு. 180 விட பெருசு. ஆகவே இப்போ டைமை கொடுத்துட்டு எங்களுக்கு கோணங்கள் கேட்கலாம். இலகுவாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே கோணங்கள் உங்களுக்கு விளங்கிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆகவே கிரேட் 6 இந்த வீடியோஸ் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதலாம் தவணை ஸ்பீட் ரிவிஷன் ஒன்று போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது. ஆகவே தொடர்ந்து வந்து சேனலோட இணைஞ்சிருங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே.